ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் மசாலா. இந்த மஷ்ரூம் மசாலா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நான் வெஜிடேரியனோட டேஸ்ட்லேயே இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு ப்ரோட்டீன் ஆப்ஷன். கிட்டத்தட்ட நான்வெஜ்ல இருக்கக்கூடிய அதே அளவுக்கு ப்ரோட்டீன் வந்துட்டு உங்களுக்கு மஷ்ரூம்லேயும் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக மஷ்ரூம் வந்துட்டு உங்களோட ஃபுட்டில் சேர்த்திக்கோங்க. ஒரு சிலருக்கு மஷ்ரூம் ஒத்துக்காமையும் இருக்கும், அவங்க வந்துட்டு இதை எடுத்துக்க வேணாம். ஆனால் மற்றவங்க நார்மலாக இருக்கிறவங்க இந்த மஷ்ரூம்ஸ் வந்துட்டு அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் சேர்த்திக்கலாம். இந்த மஷ்ரூம் மசாலா வந்துட்டு ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மஷ்ரூம் செமி கிரேவிக்கு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு மஷ்ரூம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 வெட்டி வச்சுருக்கேன் மஷ்ரூமை. வெங்காயம் வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளி அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், இப்போ மிளகா கொஞ்சம் பழுத்து இருக்குது அதனால பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் போடலாம். ஒரு மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். மசாலா பொடிகள் என்னென்ன வேணும்னா மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். இதை வந்துட்டு நம்ம வறுத்து அரைச்சிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய், மிளகு, சோம்பு 3 போட்டுடலாம். இந்த எண்ணெயெல்லாம் விட வேணாம், அப்படியே ட்ரையாக வறுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும், ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேணாம், போதும் இந்த அளவுக்கு வறுப்பட்டா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் வறுத்து அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரே ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதனால போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 3 சேர்த்துக்கலாம். சரி, இந்த எண்ணெயில லேசா வதக்கிடுங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாக்கெல்லாம் உள்ள பிடிச்சிக்காம இருக்கும் ஃபீல், அதுக்காக. பாருங்க, மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா எண்ணெய் தெளிஞ்சிச்சு பாருங்க ஓரத்துலாம். இப்போ இந்த நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த மஷ்ரூம்ஸை சேர்த்துல அதில் மஷ்ரூம்ஸ் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய், சோம்பு, மிளகு வறுத்தோம்ல அந்த பேஸ்ட்டே இதில் விட்டுடலாம். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் விட்டுருங்க. மஷ்ரூம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஒரு சில மஷ்ரூம் வந்துட்டு அதுவே நிறைய தண்ணி விடும். அந்த மாதிரி தண்ணி விடுற மஷ்ரூமாக இருந்தால் நீங்கள் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க பார்த்து, அப்புறம் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். ஏன்னா நம்ம செமி கிரேவியாக தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். மஷ்ரூம் வந்து சீக்கிரமே வந்துடும், ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு மஷ்ரூம் குக் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது இது வேகிறதுக்கு. இந்த அளவுக்கு தண்ணி போதும் மஷ்ரூம் வேகிறதுக்கு. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். இது வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம் இந்த மஷ்ரூமை. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குது நம்மளோட மஷ்ரூம் நம்ம போட்டு வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, எவ்வளோ சூப்பராக நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு, மஷ்ரூம் மசாலா. இதில் பாருங்க, ஓரத்தில் எண்ணெயும் தெளிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூக்கிடலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.